வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கேட்க போற சிறுகதை இரண்டாம் திருமணம். எழுதியவர் காரை ஆடலரசன். அழுத கண்ணும் சிந்திய மூக்குமாய் உள்ளே நுழைந்த சுமதியை பார்த்ததுமே தாய்க்கும் மகளுக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. என்னம்மா, என்னக்கா பதறி வரவேற்றார்கள். ஓ, ஒண்ணுமில்ல சொல்லி வந்து தூணில் சாய்ந்து சுமதிக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. கோவென்று அழுதாள். என்னடி, சொல்லிட்டு தான் ஆளே. தாய் துடித்து அதட்டினாள். வித்யா தன் பங்கிற்கு அக்காவின் அருகில் வந்து வாஞ்சையாய் அமர்ந்தாள். என்னக்கா? சுமதி தலையை வருடினாள். அவர் கேவினாள். என்ன சொல்லு? அவர் இரண்டாம் கல்யாணம் பள்ளிக்க போறாராம். சொல்லும்போதே துக்கம் தொண்டையை அடைத்தது. ஏன்? இருவரும் ஒரே கேள்வி கேட்டு அவளை அதிர்ச்சியாய் பார்த்தார்கள். திருமணம் முடிஞ்சு 5 வருஷமாச்சு. பிள்ளை இல்ல, இனியும் உனக்கு பொறக்காது. இன்னொருத்திய தேடி பெத்துக்கிறேங்கிறாரு. அழுதாள். தாய் சிலையானாள். அதிர்ந்த வித்யாவும் கொஞ்சம் சுதாரித்து, நீ என்ன சொன்ன? யாரு ஒத்துப்பா? அதெல்லாம் முடியாது. பிள்ளை வேணும்னா தத்தெடுத்துக்கலாம்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? அதெல்லாம் முடியாது, அது ஏன் வாரிசாகாது, எனக்கு பொறக்கணுங்கிறாரு. அப்புறம் வர்றவள் எப்படி இருப்பாளோ, அவ என்ன வேலைக்காரியாக்கி சீராமாரா அடிச்சா என்னால தாங்கிக்க முடியாதுன்னு அழுதேன். உம்முன்னு தாய் சொல்றதுக்கு அதுக்கு அவர் ஒத்துக்கிட்டாரான்னு வித்யாவும் கேக்குறா. இல்ல, அந்த பயம் உனக்கு இருந்தா உன் தங்கச்சியை எனக்கு கட்டி வையி, உன்னை கண்கலங்காம பார்த்துப்பான்னு சொன்னாரு. ஓ, வித்யாவிற்கு ஏதோ ஒன்று உரைத்தது. நான் ஒத்துக்கல. இரண்டாம் தரமா வாழ்க்கப்பட அவளுக்கு எதுவும் தலையெழுத்தில்லைன்னு சொன்னேன். சரியா சொல்லியிருக்க. அதுக்குதான் எனக்கு அடி உத. தாய்க்குள் திக்கென்றது. வித்யாவிற்கும் அப்படித்தான். அதே சமயம் விஷயம் வேறொன்றாகவும் புரிந்தது. எல்லா அக்கா கணவன்கள் போல் வெங்கடேசுக்கும் வித்யா மேல ஒரு கண்ணு. ஆளு மாமியார் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இவளை வம்பிழுக்கிறது மாதிரி தட்டுவதும் கொஞ்சுவது போல தொடுவதும் கிள்ளுவதும் வேண்டுமென்றே பல்லிழிப்பதும் பேசுவதும் தான் வாடிக்க. இவளுக்கு இது கட்டோட பிடிக்கல. அக்கால் கணவன் என பல்லை கடித்து கொண்டு பொறுத்து கொண்டாள். அதோடு மட்டுமில்லாமல் உன்னை கட்டிக்க போறேண்டின்னு சீண்டல் பண்ணுவாரு. அதையும் அக்காவிற்காக பொறுத்து கொண்டாள். இப்போது தனக்கு வேற இடத்தில் மாப்பிள்ளை பார்க்கிறார்கள் என்று தெரிந்ததும் ஆளு கை நழுவி போய்விடுவாள் என்கிற பதைப்பில் பிள்ளை சைத்து அக்காளை அடித்து துவைத்து அனுப்பியிருக்கிறான். புரிந்தது. வாழ்வில் குழந்தை அவசியமா? குழந்தைதான் வாரிசு. வாழ்க்கையா? வாரிசு ஒன்று வந்தால்தான் வாழ்க்கை சிறக்குமா, நிறைவாகுமா? மக்கள் பெருக்கம் அதிகமுள்ள இந்த காலகட்டத்தில் வாரிசு ஒன்று வரத்தான் வேண்டுமா? அது என்ன, எல்லா அக்கால் கணவன்களும் மச்சினிச்சி மேல் கண்ணாக இருக்கிறார்கள். ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் போல் அக்காலை கட்டினால் தங்கையும் தன்வசம் என்று எதிர்பார்க்கிறார்கள் என வித்யா நினைக்கும் போதுதான் சுமதி இவள் கையை பிடித்தாள். என்னக்கா, நீதான் உதவி செய்யணும், பரிவுடன் சொல்லி தங்கையை பாவமாக பார்த்தாள். என்ன உதவி? அவரை கட்டிக்கிட்டு என்ன மட்டுமில்ல, என் வாழ்க்கையையும் காப்பாத்தணும் என்றாள். அக்கா, வித்யா அலறினாள். என்ன, உன் வாழ்க்கையை காப்பாத்த நான் 2ஆம் தரமா வாக்கப்பட்டு என்ன பால் பண்ணிக்கணுமா? எனக்கும் பிள்ளை இல்லாம போனா வாக்கப்பட இங்க இன்னொரு தங்கச்சி இல்ல, இன்னொருத்திய தேடுவியா? அப்படி 3ஆம் மனுஷி வந்தா நீயும் நானும் மூளையில் முடங்கிட செல்லா காசு தெரியுமா? படபடத்தாள். சுமதிக்கு வாய்ப்பேச்சு வரவில்லை. உறைந்தாள். விட்டத்தை பார்த்தாள். வித்யாவிற்கு இது சரிபடாது. புரிந்தது. சரி, நான் உன் புருஷனுக்கு வாழ்க்கப்படணும், அவ்வளவுதானே. நாளைக்கே அத்தானை இங்கு அழைச்சு வா, நான் பேசுறேன் என்றாள். சரி, அகன்றாள். அடுத்த நாளே அவள் கணவனுடன் வந்து நின்றாள். மச்சினிச்சி தன் வழிக்கு வந்துவிட்டாள் என்கிற நினைப்பு. வெங்கடேசுக்கு முகமெல்லாம் பூரிப்பு, வாயெல்லாம் புன்னகை. நாற்காலியில் அமர்ந்தான். அம்மாவும் அக்காவும் அருகில் இருக்க, அத்தான்
நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும் என்றாள் வித்யா. உன் மனசுல உள்ளத சொல்லு வித்யா, நான் அப்படியே நடக்கிறேன். இவனும் ஆள் பவ்யமாக நிமிர்ந்து அமர்ந்தான். அத்தான், உங்க 5 வருஷ தாம்பத்திய வாழ்க்கையில அக்காவை பிடிக்கலையா, இல்ல அவள் எதுக்கும் ஒத்து வரலையா கேட்டு தீர்க்கமாக பார்த்தாள். இந்த திடீர் கேள்வி பார்வையை எதிர்பார்க்காத வெங்கடேஷ் துணுக்குற்று நெளிந்து, அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லையே, ஏன் கேக்குற? பின்ன நீங்க 2ஆம் கல்யாணம் முடிவெடுக்க காரணம் அக்கா சொல்லலையா? சுமதியை பார்த்தான். சொன்னால் நீங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு வாரிசு வேணும். ஆக ஒரு குழந்தைக்காக என்ன திருமணம் செய்றீங்க. ஆமா, உங்க 2 பேருக்கும் ஏன் குழந்தை இல்ல? உங்க 2 பேருக்கிட்ட யாருக்கு குறைன்னு மருத்துவ பரிசோதனை செய்து பார்த்தீங்களா? இல்ல, சுமதிக்குத்தான் குறை இருக்கும். அப்போ நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை பெற்றிருக்கீங்களா? பதில் சொல்ல முடியாத முரட்டு கேள்வி. வெங்கடேஷ் ஆடி போனான். சுமதி தாய் அதட்டினாள். நீங்க சும்மா இருங்கம்மா, இது எங்க 2 பேருக்குள்ள உள்ள பிரச்சனை. மருத்துவ பரிசோதனை செய்யல, அக்கா மேலதான் குறைன்னு அத்தான் அடிச்சு சொல்றாருன்னா அவர் ஏற்கனவே குழந்தை பெற்றிருக்கணும் தானே அர்த்தம். ஆமாம் என்று சொல்ல யாருக்கும் வாய் வரவில்லை. தாயும் மகளும் கம்மென்றிருந்தார்கள். சரி, நீங்க யோக்கியே, அந்த விஷயத்தை விடுங்க. இப்போ உங்க 2 பேர்ல யாருக்கு குறைன்னு மருத்துவ பரிசோதனை செய்யலாமா? மருத்துவ பரிசோதனையில யாருக்கு குறை இருந்தாலும் சிகிச்சை எடுத்து அதை குணப்படுத்திக்கலாமா? கம்மென்றிருந்தான். சரி, அதுக்கு சம்மதம் இல்ல. அக்காவுக்கு குறைனா நான் உங்களை கட்டிக்க சம்மதம். உங்களுக்கு குறைனா அவளை வேறொருத்தருக்கு கட்டி வைக்கிறீங்களா? வித்யா கோபத்தில் எழுந்தான். என்ன பேச்சடி பேசுற? தாய் ஓடி வந்தாள். உஸ் என்று அவளை கை நீட்டி மறைத்து தடுத்த வித்யா, அத்தான் கோபப்படாதீங்க, பொறுமையா கேளுங்க, அமைதியாய் சொன்னாள். அமர்ந்தான். உங்க மனைவியை இன்னொருத்தருக்கு கட்டி வைக்கணும்னு சொன்ன போதே உங்களுக்கு கொதிக்குதே. அதுபோலத்தானே நீங்க இன்னொருத்திய கட்டிக்கிறேன்னு சொன்னதும் அக்காவுக்கு கொதிச்சிருக்கும். அத்தான், உங்களுக்கு வந்தால் ரத்தம், சுமதிக்கு வந்தால் தக்காளி சட்னியா? மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமகள் உடைச்சா பொன் சட்டியா? அத்தான், குழந்தை இல்லை என்கிற கவலை வருத்தம் கணவன் மனைவி 2 பேருக்குமே இருக்கும். இன்னும் சொல்ல போனா ஆண்களை விட பெண்களுக்கு தான் அந்த கவலையும் வருத்தமும் அதிகம். அதை உணர்ந்து குழந்தைதான் வாழ்க்கையான்னு நினைச்சு பிரச்சனைய சால்வாக்கி, இந்த பிறப்பில் நான் உனக்கு குழந்தை, நீ எனக்கு குழந்தைன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல் அன்பு வச்சு ஆறுதலா வாழணும். அதிலும் மனசு சமாதானம் அடையலேனா அநாத ஆசிரமம் போய் தத்தெடுக்கலாம். இன்னொருத்தர் குழந்தை எப்படி வளருமோன்னு பயம் வேணாம். பிஞ்சு குழந்தைங்க, கள்ளங்கபட அறியாதவங்க, எடுப்பாரு கைப்பிள்ளைங்க, எப்படி வளர்க்குறோமோ அப்படி வளரும். அதுக்கும் சரிபடலையா? இருக்கிற சொத்தை இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அவங்க வாழ்ந்து வாழ்த்துறது 10 பிள்ளைங்க பெற்றதுக்கு சமம். அப்புறம் குழந்தை இல்லை என்கிறதுக்காக 2ஆம் தாரம் எல்லாம் சரியான தீர்வு இல்லாதான். உங்ககிட்ட குறை இருந்தா உங்க ஒரு உயிரணுவை ஊசி மூலமா அக்கா கருப்பையில செலுத்தி குழந்தை பெத்துக்க வாய்ப்பு இருக்கு. அக்காவுக்கு குறைனா வாடகை தாய் மூலமா உங்க உயிரணு மூலமே நீங்க குழந்தை பெத்துக்கலாம். என்ன, பணம் தான் அதிகம் செலவாகுமே தவிர குழந்தை பெத்துக்க முடியாது என்கிற பேச்சுக்கே வேலை இல்லை. இப்படியெல்லாம் வாய்ப்பு வசதி இருக்கும்போது எதுக்கு வீண் ஆசை? 2 பெண்டாட்டி. வாழ்க்கையில் குழப்பம் திண்டாட்டம். நிறுத்தினாள். சுமதி, வா போகலாம் சொல்லி வெங்கடேஷ் இருக்கையை விட்டு எழுந்தான். என்ன அத்தான், பதில் சொல்லாம கிளம்புறீங்க கேட்டாள் வித்யா. பதில் சொல்றதுக்கு அவசியமே இல்லை வித்யா. நல்ல நேரத்துல நல்லது சொல்லி எனக்கு கண் திறந்திருக்க. இனி எங்க வாழ்க்கை நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு நன்றி. ஓ நல்ல மனசுக்கு நானே உனக்கு நல்ல மாப்பிள்ளை தேடுறேன் சொல்லிவிட்டு அருகில் வந்த மனைவி சுமதி கையை இறுக பற்றி கொண்டு, வர்றேன் அத்தை சொல்லி தெளிவாய் நடந்தான். வித்யா தாய் இருவர் முகங்களிலும் மலர்ச்சி. நன்றி. இனியொரு சிறுகதையுடன் சந்திப்போம்.